நேற்றுக்கே முடிய வேண்டிய வேலை இன்னைக்கு தான் முடிக்கிறோம். நேற்றுக்கு அந்த வேலை லேட் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க, அதான் இன்னைக்கு முடிக்கிறோம். என்னடா வேலைன்னு இருக்கு, என்ன வேலை அதுன்னு கேட்டீங்கன்னா குர்பானி தான். குர்பானினா என்னன்னா சாக்ரிஃபைஸ். பக்ரீத் வந்தாலே முஸ்லீம்ஸ் எல்லாரும் அவங்க வசதிக்கு ஏற்றபடி ஒட்டகம், மாடு, ஆடு இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்க. அந்த வகையில நாங்க இன்னைக்கு ஆடு கொடுக்குறோம். ஆடை கொண்டு வந்தவங்க தான் வெட்டணும்னு இல்ல, நம்ம குடும்பத்துல யாருக்காச்சும் வெட்ட தெரியும்னா நம்மளே வெட்டிக்கலாம். அந்த வகையில கடந்த சில வருடங்களாக நான் தான் வெட்டி கொடுத்துட்டு இருக்கேன். ஆடை வெட்டி கொத்தி பங்கெல்லாம் போட்டாச்சு, போடுறதுக்கு கவர் இல்ல. எங்க உமா கீழே போய் கவர் எடுக்கன்னு போச்சு. அந்த கேப்ல நம்ம பசங்க கறியை தூக்கத்து சுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு வழியா கவர் எடுத்து கவர்ல எல்லா பங்கையும் போட்டுட்டு கீழே வந்து கப்பையும் பீஃபும் அதை அருமையா சாப்பிட்டுட்டு இறைச்சி எல்லாருக்கும் கொடுக்க கிளம்பியாச்சு. போகும்போது பைக்ல உட்கார மாதிரி ஒரு ஷாட் எடுக்கலாம்னு பார்த்தேன். அம்மான்ட்டு டிக்கி பழுத்துருச்சு அடிச்ச வெயில்ல. இப்போ விஷயத்துக்கு வரேன். பக்ரீத் எதுக்கு கொண்டாடுறோம், குர்பானி எதுக்கு கொடுக்குறோம்னு சொல்ற அளவு இந்த வீடியோக்கு சைஸ் பத்தாது. அதனால பின்ட்டு கமெண்ட்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. ஆனா இந்த ஆடோ மாடோ ஒட்டகமோ வெட்டுறோம்ல, இதெல்லாம் யாருக்கு போகும்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த வெட்டின இறைச்சி எல்லாம் 3 பங்கா பிரிப்பாங்க. ஒரு பங்கு ஃபேமிலிக்குன்னு எடுத்துப்பாங்க, 2வது பங்கு சொந்தக்காரங்களுக்கு போயிரும், 3வது பங்கு ஏழை மக்களுக்கு போயிரும். ஆனா இப்போ ஃபேமிலிக்குன்னு யாரும் 3ல ஒரு பங்கு எடுக்கிறது இல்ல, 1ல இருந்து 3 பொதி வரை தான் எடுப்பாங்க. இந்த வெட்டின எல்லா இறைச்சியும் இன்னைக்கு ஃபுல்லா டெலிவரி பண்றதுதான் எனக்கு வேலை. நம்ம பசங்களுக்கு தெரியும் குர்பானி கறி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரத்துல எவ்வளவு டயர்டா இருக்கும். அந்த தளர்ச்சியோடய நானும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.